வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல இப்ப நம்ம நேத்தி பார்த்தோம். கல்யாணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அங்க கோயிலுக்குலாம் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னால ஒரு சில பேர் கேட்டீங்க, அவங்க வீட்டுல அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு ஒரு சின்ன இது இருக்குது, அது என்னன்னு சொல்லிடுறேன். அவங்க இவங்க வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க மூத்தவங்க. ஒரு பொண்ணு அவங்க அக்கா, ஒரு பொண்ணு இப்ப எங்க லவர். ரெண்டு பேராச்சா, ரெண்டு பசங்க சின்னவங்க. மொத்தம் நாலு பிள்ளைங்க. இந்த நாலு பிள்ளைங்களுக்கும் எங்க மாமியார் இருக்காங்களே, அவங்க கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவங்க அண்ணனுக்கு ரெண்டு பசங்க. அந்த ரெண்டு பசங்களுக்கும் இந்த பொண்ணு, பெரிய பொண்ணு பெரியவனுக்கும் சின்ன பொண்ணு சின்னவனுக்கும் சின்ன வயசுல இருந்தே பேசி முடிச்சிருக்கிறாங்க. அதுதான் கடைசி வரைக்கும். அவங்க அந்த நிலைமையில இருந்தப்பதான் எங்களுக்குள்ள லவ் ஆயிடுச்சு. இப்ப இல்ல, எங்களுக்குள்ள லவ் ஆனதுனால இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பெரிய பொண்ணுக்கு அந்த பெரிய பையன் செட்டு, அது கரெக்டா இருக்குது, அது எந்த ப்ராப்ளமும் வரல. இந்த சின்ன பொண்ணு இப்ப என்ன வேற ஒரு ஆளுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுல. அப்ப அந்த பையன் அவனுக்கு கட்டி வைக்க முடியாம அவங்க அண்ணனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப இருந்த நேரத்துல எங்க லவ் வேற ஆச்சா. எங்க லவ் ஆனதுல நான் கொஞ்சம் ஸ்பீடான ஆள் இல்ல. அதனால கூட்டிட்டு போய் எங்க வெளியில போய் எங்கேயாவது இல்ல தாலி கிளிய கட்டி ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு அவங்க அக்கா இருக்கும்போது எங்களுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம். அவங்க அக்கா இருக்குது, அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகல. அவங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை ரெடியா இருக்கிறாரு. அவர் படிச்சு முடிச்ச வாட்டி கல்யாணம் பண்ணலாம், அவர் படிச்சுட்டு இருக்காரு காலேஜில், படிச்சு முடிச்ச வாட்டி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்ததுனால எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம். சரி, இப்படி ஆயிடுச்சா. இதான் நேற்று நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அவங்க அக்கா இருக்கும்போது எப்படி தங்கச்சி கல்யாணம் பண்ணல. தங்கச்சி கல்யாணம் பண்றது ஒரு எமர்ஜென்சியான ஒரு இது. இப்ப அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்றது அவங்க சொந்த, அவங்களுடைய ரத்தம், அந்த ரத்த சம்பந்தம், அந்த உறவு. இப்ப நான் அந்நிய ஆளு. எங்க நாளைக்கு இவ்வளவு தூரம் பழகிட்டு ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்க, இல்ல இந்த பையனே விட்டுட்டு போயிட்டாருன்னா கூட இது பெரிய வம்பா போயிடும் அப்படின்ட்டு தான் அவங்க அம்மா முதல்ல எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா. இப்ப அவங்களே செலவு பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப தனியா வீடு, அந்த முன்னால வீடு, அதுல பாத்திரம் பண்ணு மளிகை சாமான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ரெடியா இருக்குது. இதுக்கு காரணம் நான் வேற ஒரு இதுல இருந்து வந்த அந்நிய ஆளு அப்படிங்கிறதால தான், அந்நியன் நானு. அதனாலதான் அந்த மாதிரி ஆயிடுச்சா. இப்ப கோயிலுக்கு எல்லாம் போயிட்டோம். நேற்று சொன்னேன்ல நான் கோயிலுக்கு போறோம்னு. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போய் அங்க சஃபாரியோட எல்லா சாங்கியமும் நடக்குது. இப்ப தாலி கட்ட பொண்ணு போய் மாப்பிள்ளையும் போய் துணியை மாத்திட்டு வாங்கன்னாங்க. பொண்ணு கூறப்பட்டு புடவையிலேயே இருக்குது. அது போய் கொஞ்சம் மேக்கப் இல்லை. மேக்கப்னா என்ன, இந்த மாதிரி இந்த பியூட்டி பார்லர் இது அந்த மாதிரி ஐட்டம்லாம் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. பான்ஸ் பவுடர் தொட்டு கொஞ்சம் அங்கங்க இது பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கலையாம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வருவாங்க. அவ்வளவுதான். மட்டை தச்சுக்குவாங்க. அப்போ பூரா கல்யாண பொண்ணுங்களுக்கு மட்டை தைப்பாங்க. மட்டை தச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் போய் துணியை மாத்துறதுக்கு, தம்பி துணியை எடுத்துருவாடா அப்படிங்கிற என் தம்பிகிட்ட. 3 பேர் வந்திருக்கிறாங்க. எங்க அம்மா, என் தம்பி, இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பெரம்பூர்ல தான் இருக்காரு. அவரு கடைசியா ஒரு தம்பி இருக்கிறான், அவன் இறந்துட்டான். அவன் இந்த துணியை அவன் தான் சைக்கிள்ல துணியை கொண்டுறான். அவன் என்ன பண்ணிருக்கிறான், சைக்கிள்லயே மாட்டிட்டு இங்க எங்களுக்கு சாங்கியம் இதெல்லாம் நடந்துட்டு அந்த கோயில்ல போய், அங்கேயே பிள்ளையார் கோயில் இருக்கு, மற்ற கோயில்ல இருக்காங்கல்ல நவகரகம், இதெல்லாம் சுத்தி சாமி கும்பிட்டு இருக்கிறோம்ல, ஐயர் கூட்டு போய் கும்பிடுறாருல, இந்த சாங்கியத்தை பார்த்துக்கிட்டே அவன் எங்க கூட இருந்ததுனால இதை மறந்துட்டாங்க. அந்த துணியவே சைக்கிள்ல மாட்டி வச்சிருந்தான். இது என்ன ஆகி போச்சு, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. தேடு எல்லாருமே தேடுறாங்க. கல்யாணத்துக்கு வந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டுங்களே ஒரு 30-40 பேருக்கு மேல வந்துட்டாங்க. எல்லாம் தேடுறாங்க. தேடுனா எங்கேயுமே துணியவே கிடைக்கலீங்க. கடைசியில் அது காணாம போயின்னு முடிவு பண்ணிட்டு இந்த சஃபாரி ட்ரெஸ்ஸோடைய தாலியை கட்டணும். தாலி கட்டினா அங்க இப்ப இருக்கிற மாதிரி யார்கிட்டயாவது கேமரா இல்ல செல்போன் வசதியா இல்லை, கேமரா அந்த வசதியில சுத்தமா கிடையாதுங்க இந்த மாதிரி காலகட்டம். சரி, என்ன பண்றது, எல்லாம் எடுத்து தாலி கட்டியாச்சு. ஆட்டோல அங்க இல்ல கோயிலே ஒரு மணி நேரம் நல்ல சாங்கியம் அது இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோவில் ஏறி நான், எங்க அம்மா, என் தம்பிங்கெல்லாம் அவங்க ஒரு ஆட்டோவில் அனுப்பிச்சு விட்டாச்சு. நாங்க ஒரு ஆட்டோ, அப்பெல்லாம் ஆட்டோ தான் மெயின். இது ஃப்ரெண்டுங்களே ஆட்டோ கொண்டு வந்துருந்தாங்க, காசெல்லாம் எதுவும் வாங்கல. அந்த ஆட்டோவிலே ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருந்து எல்லாம் மோளம் அடிச்சுட்டு அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து மேலத்தோட ஊர்வலமா வர்றோம். வழியில பூரா அப்ப லவ்வோ நிறைய வீட்டுல லவ்வோ டொரினோ இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எங்களை உட்கார வச்சு 2 பேத்துக்கும் கொடுக்குறாங்க. 2 பேரும் குடிச்சு அதே வயிறெல்லாம் ஃபுல்லாகி போச்சு. அப்படியே ஊர்வலம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். மணி ஒரு 11-11:30. மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்டுங்களாம் எல்லாம் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா காலி ஆயிட்டாங்க. வீடு அவங்க ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்போ ஒன்று கிடக்குது அந்த கல்யாண பந்தல். நாங்கள் 2 பேர் தான்.
அப்போ எல்லாம் போய் எல்லாம் ஜோசியம் பார்த்துருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரே வீட்டில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு அது போயிடுச்சு. இப்போ நான் தனியாக உட்காந்துட்டு இருக்கேன். என்கிட்ட யாருமே பேச கூட ஆள் இல்லை. இந்த மாதிரியான சுச்சுவேஷன். இப்போ இந்த கல்யாண வேட்டியும் சட்டையும் போனதே எனக்கு ரொம்ப மனசு கவலை. வாழ்க்கையில் பயம் வேறு எடுத்துக்கிச்சு. ஐயோ, அதில் வேற கொஞ்சம் பேர் பயமுறுத்துறாங்க. கல்யாணத்தப்போ இந்த மாதிரி வேட்டியும் சட்டையும் காணா போகக்கூடாது. வேட்டி சட்டை துண்டு 3மே போயிடுச்சுங்க. பட்டு வேட்டி, பட்டு சட்டை, துண்டு. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. பார்த்தீங்களா, கல்யாணத்தில் வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து பட்டு வேட்டி பட்டு தானே போடுவாங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலிங்க. அது காணாத பிடிக்கல. அந்த கவலை வேற எனக்கு. என்னடா இந்த மாதிரி காணாத போச்சு, நம்ம வாழ்க்கை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அவசரம் வேற நடந்து போச்சு, என்னடா பண்ணுறதுன்னு மனசில் வச்சு அன்றைக்கி நான் படுத்துக்கிட்டேன். வீட்லேயே படுத்துக்கிட்டேன். சாப்பாடு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து எனக்கு சாப்பாடு வந்துருச்சு. எங்கள் சம்சாரம் தான் கொண்டாந்து கொடுத்துச்சு. உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த சாப்பாடுலாம் நான் அவங்க வீட்டிலேருந்து கொண்டாந்து சாப்பாடு சாப்பிட்டேன். 2வது, அவங்க வீட்டுக்கும் எங்களுக்கும் அப்படியே ஆப்போசிட். இது எப்படின்னா, அவங்க வீட்டில் வெறும் சாப்பாடு, பருப்பு ரசம், பொரியல்லாம் கூட செய்ய மாட்டாங்க. அவங்க சிக்கனமாக அப்படி தான் சாப்பிட்டு பழக்கம். காசு பணம் சேர்த்துக்குவாங்க. நாங்கள் எப்படின்னா காசு பணம்லாம் சேர்த்த மாட்டோம். நல்ல கறி, மீன், முட்டன் கவிச்சு இல்லாமல் எங்கள் வீட்டில் சாப்பிடவே முடியாது எங்களால். நாங்கள் இந்த இப்போல்லாம் வருது பாருங்கள் சஷ்டி. இப்போல்லாம் சஷ்டிக்கு இது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் இதுக்கெல்லாம் நாங்கள் சாப்பிடாம இருக்கிறோம். இப்போல்லாம் பஞ்சமி கிஞ்சமி இதெல்லாம் அப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்திலாம் அவ்வளோ ஒரு இது இல்லை. ஒரு போட்டோ. அப்போ அவங்களுக்கு எங்களுக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் வந்து அப்படியே நியர் ஆப்போசிட்டு. அவங்க வந்து பருப்பு ரசம் சாப்பாடு, டெய்லி பருப்பு ரசம் இப்படி தான் குழம்பு வைப்பாங்க. அவங்க அதை விட்டாங்க அப்படின்னா தக்காளி பச்சி கடைஞ்சிக்குவாங்க. இந்த கத்திரிக்காய் பற்றிக்குவாங்க. கீரைலாம் வந்து காசு போட்டு அப்போ யாரும் வாங்க மாட்டாங்க. பக்கத்துல வெறும் வயக்காடு கீரை தானே, அங்கே போய் பிச்சுட்டு வந்துடுவோம். எல்லாருமே அப்படிதான் மேக்சிமம். அந்த மாதிரி பிச்சுட்டு வந்து கீரை கடைஞ்சி இப்படி சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரியான இது அவங்க கலாச்சாரம். எங்கள் கலாச்சாரம் வந்து அப்படியே ஆப்போசிட். ஏன்னா நாங்கள் வருமானம் வந்தவங்கள அங்கெல்லாம் வெறும் கவுச்சியா சாப்பிட்டு பழக்கமானவங்க. அங்கே நாங்கள் சாப்பிட்ட நான்வெஜ் இங்கே ஒரு சில நான்வெஜ்லாம் கிடையவே கிடையாது, கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி எங்கள் அப்பா காலத்துல இருந்தே எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்லா அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கணும். இப்போ நேர் ஆப்போசிட்டில் இருக்கு. கொண்டாந்து எனக்கு வந்து சாப்பாடு, சாம்பார், பொரியல் ஒன்று கொண்டாந்து சாப்பாடு கொடுத்துச்சு. நைட்டு அதை சாப்பிட்டு 2 பேரும் பேசி சாப்பாடுலாம் அவ்வளோ இது இல்லை. கல்யாணத்தில் ஒரு பக்கம் எனக்கு பயம் வேற. ஏன்னா இவ்வளோ நாள் சும்மா சாதாரணமாக சுற்றிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஒரு பொன்னாடி வேற வரப்போறா. என்னடா பண்ணுறது வாழ்க்கையில், அடுத்த ஸ்டெப்பு நம்ம எப்படி எடுக்கணும் என்ன, இந்த சிந்தனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. 2 பேரும் உட்காந்து ஒரு மணி நேரம் பேசணும். அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க, கூப்பிட்டாங்க. வா சம்பூர்ணம் போய் படுக்கலாம், அப்புறம் நாளைக்கு பேசிக்கலாம் நாங்கள். அப்புறம் அது போயிடுச்சு. நான் வந்து நைட்டு எனக்கு 1 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. நான் இதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசில் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்படியே வீட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பிரச்சனையாக இருந்தும் ஒவ்வொரு லவ் கல்யாணத்துக்குள்ள எவ்வளோ அடித்தடி வெட்டு குத்தெல்லாம் கூட நடக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலைங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ 100க்கு 99% சுமூகமாக போன மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக எனக்கு கை கூடிடுச்சு. அது இல்லாமல் எல்லா இதுவுமே போட்டு அவங்களே செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையே எனக்கு வந்துருச்சு. சரி அப்படின்ட்டு இப்படி இருந்தால் அப்புறம் அடுத்த நாள் இருந்தால் நான் ஒரு 2-3 நாள் அந்த ஒரு வாரம் புறமே நான் வேலைக்கு போகல. புது மாப்பிள்ளை எங்கேருந்து வேலைக்கு போகிறேன். அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, நீங்கள் 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு எங்கள் மாமியார் சொன்னாங்க. சைக்கிள் தான் நம்ம பைக்கு. அப்போ வந்து பைக்கு அப்போ சைக்கிளில் வந்து ஒரு 3-4 விதமான சைக்கிள் இருக்குது. அம்பரு, ராலி, ராபின்ஹுட்டு, பிலிப்ஸு, இப்படி 4 விதமாக இருக்குது. இன்னும் ஒரு நிறையா ஒரு 5-6 ரகம் இருக்குது. ஹீரோன்னு ஒரு சைக்கிள் இருக்கு. அப்போ அதெல்லாம் வரல. இப்போ இந்த 4 கம்பெனி இதில் இந்த அம்பருங்கிறது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி. அதுக்கடுத்து ராலி, அதுக்கடுத்து ராபின்ஹுட். நான் வச்சுருந்தது ராபின்ஹுட் தான் வச்சுருந்தேன். அது வந்து 3வது ரகம். அந்த சைக்கிளில் எங்கள் ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு நேராக ஒரு சினிமா தியேட்டர் போனோம். முதல் நாங்கள் பார்த்த படம் மோகனும் அம்பிகாவும் நடித்த, ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன் பண்ண, கேவி மகாதேவன் இசையமைச்ச தூங்காத கண்ணென்று ஒன்று அப்படிங்கிற ஒரு படம் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஷோக்கு போயிருந்தோம். அதாவது 6 மணி ஷோக்கு, ஈவினிங் 6 மணி ஷோக்கு போய் பார்த்துட்டு நைட்டு 9:30 மணிக்கு 9:45 எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சைக்கிளில் வந்த வாட்டி உட்காந்துருந்தோம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டோமா, எங்கள் அம்மாவுக்குமா என் தம்பியும் கூட யாரும் பேசுறது இல்லை. இப்போ எங்கள் அம்மா பயந்துட்டு இருக்கிறாங்க. உன்னை யார் அந்த கல்யாணத்துக்கு போக சொன்னாலும் எங்கள் அப்பா வந்து திட்டுவார், சண்டை போடுவார். அப்படிங்க நானே போகலங்கும் போது அப்போ எனக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சண்டைக்கு நிற்பார் அப்படின்னு எங்கள் அம்மா வேற பயந்துட்டு இருக்கிறாங்க. எங்ககிட்ட சுத்தமாக எங்கள் 2 பேர்கிட்டையும் பேசுறதில்ல. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எங்கள் சம்சாரத்தை ரொம்ப பிடிக்கும். எங்கள் சம்சாரத்து மேலே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவங்க அப்பப்போ பார்த்தா பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்படி இருக்குதா, ரைட்டு. அன்றைக்கி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நைட்டு திருப்பி சாப்பிட்டுட்டு
படுத்துட்டேன். காலையில் எந்திரிச்சு அப்படியே வெளியில் பசங்க கூட அங்கே எங்கே போனாங்க, ட்ரெஸ் எல்லாம் நல்லா இது பண்ணிட்டு போனால் என்ன மாப்பிள்ளை கல்யாண மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு ஆளுக்கு எல்லாம் ஜாலியாக இது பண்ணாங்க, பேசுனாங்க, பிடிச்சாங்க. சரி முடிஞ்சிருச்சு. 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் எங்கள் வீட்டுக்கு பொண்ணு அனுப்பிச்சிட்டாங்க. நானும் இப்போ அவளும் தான் தனி கொடுத்துறோம். முதல்ல கால் வைக்கிறதே தனி கொடுத்துறதுல தான் வைக்கிறோம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னு கேளுங்க. இப்போ எங்கள் குடும்பத்தில் 10 பேர் பக்கமாக வருது எல்லாம் கணக்கு போட்டால். இப்போ நாங்கள் 2 பேர் போனோம்னா 12 பேர். அது ரொம்ப இதாக தான் இருக்கும். இடைஞ்சல் எங்களுக்குன்னு இப்போ கல்யாணம் பண்ணவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ எங்களுக்கு தனி வீடே கொடுத்து தனி கொடுத்துனுமே வச்சுட்டா எங்களுக்கு அதை சொன்னாங்கன்னு இருக்காது, இதை சொன்னாங்க. இந்த சண்டையெல்லாம் எதுவும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை. நாங்களே ஆக்கி நாங்களே சாப்பிட்டுக்கிற மாதிரி இப்படி வந்துருச்சா. சரி தனி கொடுத்துரும் வந்தாச்சு. இப்போ 3ஆவது நாள் வந்துருச்சு வீட்டுக்கு வந்தது. அன்னைக்கு முதல் காலையில் சாப்பாடு அவங்க அம்மா வீட்டிலேருந்து இட்லியும் சட்னியும் சாம்பார் கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டோம். மத்தியானம் சாப்பாடு செய்ய அப்படின்னா அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியலைங்க இந்த பொண்ணுக்கு. என்னுடைய மனைவிக்கு அடுப்பு கூட பற்ற வைக்க தெரிய மாட்டேங்குது. எல்லா சாமானும் நானும் அதுவும் தான் போய் மிச்சம் இந்த வேற இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க 1-2 வாங்குறதுக்கு நான் போய் வாங்கிட்டு கொடுத்து நானும் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். அடுப்பு கூட ஒழுங்கா பற்ற வைக்க தெரியலைங்க. இப்போ ஒரு அடுப்புனா இப்படி கரெக்டாக இப்படி வைக்கணும் இல்லைங்க. விறக இப்படி வச்சா தானே அந்த அனல் நல்லா போய் தான் எரியும். இந்த இப்படியே வச்சிருச்சு எல்லா விறகும். இதை இப்படியே வைக்குது. அடுப்பு கூட வச்சிருக்கேன். நான் பக்கத்தில் ரொம்ப அரிசியை அப்போல்லாம் அரிசியில் கல் இருக்குங்க. அப்போ என்ன பண்ணோம், அந்த கல் இருக்கிறதுக்கு அரிசியை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறோம்ல. ஊற வச்சு இப்படியே அந்த பாத்திரத்தில் இப்படியே செஞ்சு இப்படியே அரிக்கணும். அரிச்சு இப்படி போடணும். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கோ இப்போ இருக்கிறவங்களுக்கு ஜென்ரேஷனுக்கு இந்த அரிசி அரிக்கிறது தெரியாது. காரணம் கேட்டால் இப்போலாம் ஒரு கல் கூட அரிசியில் வர்றதில்லை. அரிசி சுத்தமாக வருது. அப்போலாம் ஹோட்டல் கடையில் திங்கிறதுக்கு ஒரே பயம் என்ன தெரியுங்களா, ஆரோக்கிய கேடுகள் எதுவுமே ஹோட்டல் கடையில் சாப்பிட்டா அப்போ வராதுங்க. ஒரிஜினல் பொருள் எல்லாமே கல்லுங்க. அது மட்டும் சாப்பாட்டுல கல்லு எடுத்து கட்டிக்க நறுக்கு வயசு பையனா இருந்தா கூட துடிச்சு போயிடுங்க. அந்த மாதிரி கல் இருக்கும். இப்ப அரிசி எடுத்து போடுங்கிறேன். போட்டு அரிசி உலைய வச்சாச்சு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். அரிசி உலை காஞ்சி போச்சுன்னா அரிசி போட்டு சாப்பாடை வடி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டு வந்தா இதை அரிக்க தெரியல. அரிசியை அரிசி போடாம அப்படியே போட்டுருச்சு. சாப்பாட்டில் பயங்கரமாக கல் இருக்குது. அது ஒரு பக்கம் சாப்பாடை வடித்து வச்சாச்சு. இப்போ குழம்பு வைக்கணும். என்ன குழம்பு வைக்கிறோன்னா எனக்கு பருப்பு ரசம் தான் வைக்க தெரியும் அப்படிங்குது. நடக்கடவுல இதெல்லாம் பெரிய வம்பா போச்சு அப்படின்னு பருப்பு சாம்பார் வைக்கணும். அது எப்படி தாளிக்கணும், எப்படி என்ன போட்டு இது பண்ண. அப்போல்லாம் இந்த வடகம் எல்லாம் விற்கும். அதெல்லாம் போய் நான் வாங்கிட்டு நானும் கூட சேர்ந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாரு, முதல்ல இப்படி வளர வச்சுட்டோமா, இதை வச்சுட்டோமா, அதை வச்சுட்டோமா, இதை போட்டோமா, அதை போட்டோமா, இப்படி போட்டோம்னா அப்படி வரும், அப்படி போட்டோம்னா இப்படி வரும். இது எல்லாம் சொல்லி கொடுத்து அப்புறம் சமைக்க தெரியாத பொண்ணுகிட்ட என்ன போய் சொல்லணும். நாம இருக்கும்ல எல்லாமே எனக்கு சமைக்க தெரியும், எல்லா வேலையும் தெரியும், நான் ஒரு சகலகலா வெள்ளவேன். அப்படி இருக்கக்குள்ள நான் ஏன் கவலைப்படணும்? நீ கவலையே படாத, உனக்கு நான் எல்லாம் சொல்லித்தரேன், இங்க பாத்துக்காரு சொல்லி கொடுக்குறோம். இப்ப 10 குழந்தைங்க இருக்குது அப்படின்னா, 10 பிள்ளைங்க இருக்குதுன்னா, ஒரு வாத்தியார்ட்ட படிக்குதுன்னா அதுல 8 கப்புன்னு குடிச்சுக்கும் கற்பூரம் மாதிரி. ஐயோ, எங்க சம்சாரத்துக்கு ஒரு இது 100 தடவை சொன்னாலும் அது மூளையில ஏறாதுங்க. பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டேன். சொல்லி கொடுத்தாலும் நேற்று என்ன சொல்லி கொடுத்தேன், நேத்தியா அப்படி இப்படின்னு இப்படியே ஒரு இதுமே இல்லை. என்ன பண்றது, இதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா வீட்டு வேலையெல்லாம் கில்லாடிங்க இப்படியே இருந்துச்சா. அடுத்த நாள் காலையில என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வரலாறுல ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். பாய்.